மச்சி, இந்த மாலை எப்படி? நீயே போடுறா. நான் தான்டா போட போறேன். ஒரு சின்ன பிரேயர் பண்ணிக்கிறேன். புடி. ஓ. ஹலோ ஜென்டில்மேன், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்க மாட்டேன். எங்க விளையாடுறேன்னு தெரியுமாண்ணா? வரல மாட்டேங்க. யாரு நீ பேசிட்டு என்ன திட்டுற? இல்ல, நான் பேசுனேன். அப்போ பேசுனது நம்ம இல்ல. How are you? பேசுறாரா? நான் பேசுனனால தான் நீங்க பேசுறீங்களே. இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. அது எப்படி சில பேச முடியும், அதுவும் தமிழ்ல? That is my statue. Congratulations, Rakshit, for clearing your bar council exam. எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு, சொல்லலாமா? பேசுறா. சஜஷன். என்ன சஜஷன்? உங்களுக்கு NLSA பத்தி தெரியுமா? யா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. நான் DLSA மீட்டிங்ஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு லீகல் சர்வீஸ் டு விக்டிம்ஸ் ஆஃப் ஆசிட் அட்டாக் ஸ்கீம் 2016 பத்தி தெரியுமா? யா, அது ஒரு காம்பன்சேஷன் ஸ்கீம் ஃபார் ஆசிட் அட்டாக். என்ன ஏன்டா பாக்குற? அங்க பாரு. ஃபார் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ். குட், பட் அவ்வளவுதானா? நோ, இந்த ஸ்கீம்ல வெறும் காம்பன்சேஷனை பத்தி மட்டும் பேசல. இதுல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் வில் பி கிவன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் இவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனும் இவங்க கேஸை சீக்கிரமா முடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா? பேயா பிசாசா? என்னது? இல்ல, அதையே இப்ப சொல்றீங்க? உங்களுக்கு 10 நாள் முன்னாடி நம்ம ரோட்ல நடந்த ஆசிட் அட்டாக் பத்தி தெரியுமா? தெரியும். இந்த ரோட்ல தான் ஒரு அக்கா மூஞ்சில 2 பேர் சேர்ந்து ஆசிட் அடிச்சாங்க. மூஞ்சே போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாலாம் அவ்வளோ அழுதாங்க. இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல. அது மட்டுமா, இப்போல்லாம் நியூஸ் பேப்பர் திறந்து படிக்கவே பயமாக இருக்குது. முன்னாடி எங்கேயோ நடக்கிற குற்றம்லாம் இப்போ நம்ம வீடு எதிராக நடக்குது. செயின் ஸ்நாச்சிங்கில் இருந்து மர்டர், ரேப், இன்னும் எவ்வளவோ குற்றங்கள். நம்மலாம் எதை நோக்கி போகிறோன்னே தெரியல. தினம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த மாதிரி தவறுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒழிக்கணும்னு, இதை நம்ம போராடி வெல்லணும்னு நினச்சி வந்த எத்தனையோ பேர் போராடினாங்க. பேடிஎம்மில் அமௌண்ட் பெறப்பட்டுள்ளது. ஆனால் கடைசியில் அவங்க தான் மாறி போனாங்க. புரியுது. நீங்க சொன்ன எல்லா குற்ற சம்பவங்களும் என்னை சுத்தி என் கண் முன்னாடி தான் நடக்குது. ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. பட் எனக்கு பதிலா நீங்க பண்ணலாம். as an advocate, as a lawmaker, as a politician, as a social worker. இவ்வளவு தூரம் தேர நான் இழுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இழுக்க வேண்டியது உங்களோட கடமை. நம்ம சொசைட்டில எல்லாரும் ஒரு விக்டிம்ஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு சட்டத்தை பத்தி ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை. அவங்களுக்கு அதை பத்தி எஜுகேட் பண்ணணும். அப்புறம் அவங்க பக்கம் நிக்கணும். லைக் a paralegal volunteer. This is my suggestion. Will you? கண்டிப்பாங்கயா. I will do. சரிங்கய்யா, அப்போ நான் வரேன். டேய், மலை போடுறா. இல்லைடா, அவர் கண்ணால் பார்த்து பண்ண முடியாத வேலையை தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம அதை பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு இந்த மாலையை அவருக்கு போடுவோம். நீங்கள் சொன்ன சஜஷன்லாம் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களை திரும்ப சந்திப்பேன். நானும் வரையா. ஜெய் பீம். இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பதை கடந்து இந்த நொடிக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து வாழுவதற்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிற அந்த சுயமரியாதை உணர்வு இருக்குல்ல, அதுக்காக அம்பேத்கரை கொண்டாடுறேன்.